தற்போது கோச்சார நிலைகளில் 6 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இது கும்பராசியில் 6 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இதற்கு ஒவ்வொரு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி இப்போது தெளிவாக காண்போம். மேலூர் பிரம்ம ஜோதிடர் நிலையத்திலிருந்து பிரம்ம ஜோதிடர் மதன். தற்போது கோச்சார கிரக நிலைகளில் 15/5/2026 வரை 6 கிரக சேர்க்கை கும்பராசியில் ஏற்படுகிறது. இந்த 6 கிரக சேர்க்கையினால் 12 ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை, அதை தவிர்க்கும் வழிகளையும் கூறுகிறேன். பொதுவாக எந்த ராசி கட்டத்திலும் 3 அதற்கு மேல் கிரகங்கள் கோச்சாரத்தில் சேர்ந்து இருந்தால் அது அனைத்து ராசியினருக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்புகளை தரும். இந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது தசாபுத்தி பலனாகி அது காலமெல்லாம் பாதிப்பினையும், லக்னப்படியும் ராசிப்படியும் இந்த 2 விதமான பலன்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். தற்போது இந்த காணொளி வெளியிடப்படும் 1/3/2026 அன்று கும்பராசியில் 6 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. இந்த 6 கிரக சேர்க்கை குருவின் பார்வையில் படவில்லை. குரு பார்த்துருச்சு அப்படின்னா பெரிய அளவுல பாதிப்பு கிடையாது. குரு பார்க்கல, அதாவது குருவோட பார்வை 5, 7, 9ஆம் பார்வையில இந்த 6 கிரக பாதிப்பு இல்லை. அப்ப உறுதியாக அனைத்து ராசியினர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். அதனாலதான் நான் அந்த வீடியோ போடுறேன். எல்லாருக்கும் பாதிப்பு வந்துடும், நடந்துகிட்டு இருக்கு, அது எப்படி தப்பிக்கிறது அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ போடுறேன். அதை பத்தி தெளிவா இப்ப பார்ப்போம். இந்த 6 கிரகத்துல மோசமான இணைவு அப்படின்றது சூரியன் செவ்வாய் இணைவு, செவ்வாய் ராகு இணைவு, செவ்வாய் சனி இணைவு, சூரியன் சனி இணைவு, இது போக சூரியன் ராகு இணைவு. அப்ப எப்படி போனாலும் இந்த 5 ஆபத்தான இணைவுகள், அதாவது 6 கிரகமும் ஒரே கட்டத்துல ஒன்னா உட்கார்ந்துருக்கு. இதுல ஒன்னு லிங்க் பண்ணும்போது நான் சொன்ன இந்த 5 லிங்கிங் ஆபத்தா இருக்கும். அதாவது இந்த லிங்க் நடக்கும்போது எங்களுடைய குருநாதர் சிறுவாலை கிருஷ்ணசாமி ஐயங்கர் அவர் சொல்லி கொடுத்த பாடத்தின்படி கிரக யுத்தம் நடக்கும். இப்ப கிரக யுத்தத்துல இருக்கிற இடமும் அந்த கிரகங்கள் பார்க்கக்கூடிய இடங்களும் பாதிக்கப்படும். அப்ப இந்த 5 ஆபத்தான இணைவுகள் இருக்கும்போது இந்த 12 ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதை எவ்வாறு விளக்குவது, அதற்கு பரிகாரம், இதையும் நான் சொல்றேன். விருச்சக ராசிக்கு 4ஆம் இடத்தில் 6 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இது தாயாருக்கு கெடுதல் ஏற்படும். 10ஆம் இட பார்வை ஏற்படுவதால் வேலை அல்லது தொழில் செய்கின்ற இடங்களில் பிரச்சனைகள் வரும். கவனம் கவனம். உடலில் மேல் நெஞ்சு பகுதியில் சளி, காசம், சுவாசம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள், காலில் அடிபடுதல், இடறுதல், தவறி விழுதல், சுளுக்கு, வீங்குதல், இரத்தக்கட்டு போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது. அதே மாதிரி ஸ்டெப்ஸ், அதாவது படிக்கட்டுல ஏறி இறங்கும் போது கவனம், பொருட்களை கொண்டு செல்லும் போது கவனம். இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, ராகு கேது சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும், அதாவது மே மாதம் 15ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு, சனி, சூரியனுக்கு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 கிரகங்களுக்கும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. இப்ப அடுத்து தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் 6 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இது இளைய சகோதரருக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும். தனுசு ராசிக்காரர்களுக்கு கண், மூக்கு, காது, தொண்டை பகுதி மற்றும் கால் நரம்பு பாதிப்பு, வலி, வீக்கம், இரத்தக்கட்டு போன்றவற்றால் உபாதைகள் ஏற்படும். போக்குவரத்து, இயந்திர பண்பாடு, ஆயுத பிரயோகம் போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரமாக சனி செவ்வாய்க்கு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் பகவானுக்கு மே மாதம் 15ஆம் தேதி வரை செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர நலமே உண்டாகும். மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் 6 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இதனால் தலைவலி, முடி உதிர்தல், தூக்கமின்மை,
கண், பல், ஈறுகள், வாய்ப்பகுதிகளில் புண்கள் ஏற்படும்.